எழும்பி என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து எழ வேண்டும், அல்லது படுத்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து நம்ம எழ வேண்டும். எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதால நம்மளை பார்த்து கர்த்தர் எழும்பி அப்படின்றார். எழுந்து நில், எழுந்து நட, எழுந்து செயல்படும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே நமக்கு ஒரு வார்த்தையை கூறுகிறார். எழும்பு. நாம் உட்கார்ந்துருக்கிற இடம் எந்த இடமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லி. அல்லனா கர்த்தருடைய வேலைக்காக அழைக்கப்பட்டிருப்போம், ஆனால் கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாதபடி அசதியாக நாம் தூங்கி கொண்டிருப்போம். அப்போ காலையில் எழுந்த உடனே பிள்ளைகளை எழுப்புவாங்க, எழும்பு ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம எழும்பும் பொழுது ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். இந்த ஆண்டில் கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய வேலையை செய்யும்படியாக, ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்மை குறித்து இன்னும் கூட கொஞ்சம் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 292வது பக்கத்தில் இருக்குது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். பெரிய வீட்டில் நிறைய பாத்திரங்கள் இருக்கிறது. அதில் சிலது பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரம், சிலது வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரம், சிலது மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரம், சிலது மண்ணினாலே செய்யப்பட்ட பாத்திரம். இந்த பாத்திரங்களில் சிலது கனத்திற்குரியவைகளாக இருக்கிறது, சிலது கனவீனத்திற்குரியவைகளாக இருக்கிறது. இந்த கனத்திற்குரிய பாத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். நம்ம வீட்டில், நம்முடைய சபையில் நம்ம ஒவ்வொரு பாத்திரங்களாக இருக்கிறோம். சிலது கனத்திற்குரிய பாத்திரங்களாக இருக்கிறது, சிலது கனவீனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கணும், நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கிறீர்களா, கனவீனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கிறீர்களா? ஒருவேளை கனவீனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பீர்களானால் கனத்திற்குரிய பாத்திரமாக மாறும்படியாக தேவன் நமக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் சுத்திகரித்து கொண்டால், பரிசுத்தமாக்கப்பட்டதாக இருப்போமானால் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்போம். அப்போ கனவீனத்திற்குரிய பாத்திரங்களாக இருப்போமானால் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறணும்னா நாம் என்ன பண்ணணும்? நம்மை சுத்திகரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, என்னை மற்றவர்களுக்கும் சபைக்கும் ஊழியத்திற்கும் தேசத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கும் உபயோகமான பாத்திரமாக கர்த்தர் என்னை மாற்றுங்க என்று சொல்லணும். இல்லைன்னா கனவீனத்திற்குரிய பாத்திரம் கனவீனத்திற்குரியதாகவே இருக்கும். கடைசி வரையிலும் ஒரு சிலர் சபைக்கு வந்துட்டு கடைசி வரியந்தும், அவங்களுடைய மரண பரியந்தும் அவங்க கனவீனத்திற்குரியவர்களாகவே இருப்பாங்க. ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வார்த்தைகளை கேட்டு தங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சித்தத்தின்படி தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய முடிவு பார்த்திங்கன்னா மிகவும் சந்தோஷமானதாக இருக்கும். மரண நேரத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முடிவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் துவங்கும் பொழுது நல்லா துவங்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் சில அசுத்தங்களும் சில அசிங்கங்களும் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? கனத்திற்குரிய பாத்திரங்களாக இருந்ததான அவங்க கனவீனத்திற்குரிய பாத்திரங்களாக மாறிவிடுறாங்க. ஆனால் இந்த ஆண்டில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ எழும்பு, உன்னுடைய கனவீனத்திற்குரிய இடத்துலேருந்து நீ எழும்பு. உன்னை நான் உபயோகப்படுத்தணும்னு நான் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அந்த திட்டத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு நான் யோசிக்கிறேன், விரும்புகிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயானால் கனவீனத்திற்குரியதான உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனத்தை மாற்றக்கூடிய வல்லமை என்னிடத்தில் உண்டு என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்மை எழுப்புவதற்கு காரணம், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன்னுடைய நேரம் வந்தது. செயல்படும் கூடியதான வேலையை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆண்டு நீங்களும் நானும் சும்மா இருப்பதற்காக தேவன் நமக்கு இந்த ஆண்டை ஈவாக கொடுக்கவில்லை.
சும்மா இருப்பீர்களானால் நாம் கனவீனத்திற்குரிய பாத்திரங்களாக மாறிவிடுவோம். கர்த்தருக்காக செயல்படணும். நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த வருடத்தில் பிசாசினாலே நியமிக்கப்பட்டிருக்கிறதான சூழ்ச்சிகள், பலவீனங்கள், வியாதிகள், வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசு அநேக தந்திரங்களை செய்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே நாம் சும்மா இருப்போமானால் நாம் நம்முடைய பிள்ளைகளை இழக்க நேரிடும். அதனால் நம்ம ஒரு யோசனையோடு, ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆண்டை நாம் துவங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான சுதந்திரத்தை பாதுகாக்கும்படியாக, அதை வளர்க்கும்படியான கிருபையை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் பிள்ளைகளை பெற்றவர்கள் அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை மறந்து, அதற்காக ஜெபிக்க மறந்து, கர்த்தருடைய வேதத்தில் அதற்கு சொல்லிக் கொடுக்க மறந்து, ஆலயத்துக்கு கூட்டி விடுறதில் மறந்து, எல்லாத்திலையும் மறந்து போனதுனால தான் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அது உலக போக்கிலே நடந்து கொண்டிருக்கிறது. உலக பிள்ளைகளாக மாறி இருக்கிறாங்க. உலக பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே காண செய்ய போகிறார். நாம் ஜெபிக்காதவர்களாய், சாதாரணமானவர்களாய், அசட்டை பண்ணினவர்களாய் இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக மாறிவிடும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தின் அளவை வைத்து தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அமைய போகிறது. ஜெபிக்கிறவர்களாய், ஜெபிக்கிற பெற்றோர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் மூலமாக பெரிய ஆசீர்வாதமான சந்ததியை கர்த்தர் நம்ம உருவாக்க போகிறார். மோசையை உருவாக்கும்படியாக பார்வோனுடைய கரத்திலிருந்து கர்த்தர் அந்த பார்வோன்னு சொன்னால் பிறந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் நதியில் கொண்டு போய் போட்டுடணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டான். ஆனால் அதுக்கு மத்தியில் மோசையுடைய தாயார், மோசையுடைய சகோதரி 2 பேரும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய பிள்ளையை வளர்க்கும்படியாக, அதை பாதுகாக்கும்படியாக அவங்க எவ்வளோ முயற்சி செய்தாங்க. ஆனாலும் பிள்ளை வளர்ந்துருச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க. இவங்க பிள்ளைங்களை மாத்திரம் வச்சுருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான், போய் இவங்க வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, அதை ராஜா சொன்ன மாதிரி நதியில் கொண்டு போய் போடல அப்படின்னு சொல்லி ஒரு வேளை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மோசையுடைய தாயாரை, குடும்பத்தாரை அந்த அரசாங்கம் தண்டித்து இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, நதியில் தானே போடணும்னு சொல்லிட்டு அதை போடுவதற்கு முன்பாக ஒரு நாணல் பெட்டியை செய்து அதில் மோசையை கிடத்தி அந்த நதியில் விட்ட பொழுது அந்த தேசத்து அந்த ராஜாவுடைய மகள் ராணி அவள் குளிக்கிற இடத்துல இந்த தொட்டிலை கொண்டு போய் விடும் பொழுது அந்த தொட்டிலில் இருந்ததான குழந்தை அழுதது. அந்த ராணி பார்த்துட்டு அந்த தொட்டிலை கொண்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு அவள் சொல்லும் பொழுது வேலைக்காரர்கள் அந்த தொட்டிலை கொண்டு வராங்க. அதை திறந்து பார்த்த பொழுது உள்ளே தேவனால் அழைக்கப்பட்டதான, ஆசீர்வதிக்கப்பட்டதான மோசையை அந்த ராணி பார்த்தா. குழந்தை அழுத உடனே அந்த ராணியினுடைய இருதயம் இலகினது. தன்னுடைய அப்பா தான் அந்த ராஜாவாக இருக்கிறாரு, அதனால் அவன் போட்ட சட்டத்தை மாற்றும்படியாக அந்த ராணி என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையை தனக்காக தத்தெடுத்து கொள்கிறாங்க. அப்போது அதற்கு மோசை என்று பேர்றாங்க. மோசைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். இதை பார்த்து கொண்டிருந்ததான அவனுடைய சகோதரி, அந்த மோசையுடைய சகோதரி, அவளும் சும்மா இல்லை, வேகமாக ஓடி போய் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு நாங்கள் ஒரு பால் கொடுக்குற ஒரு தாயை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராணி சரி கூட்டிகிட்டு வான்னு சொன்ன உடனே இவ போய் தன்னுடைய தாயவே, அந்த மோசையினுடைய ஒரிஜினல் அம்மாவையே கூட்டிகிட்டு வரான். அந்த இடத்துல பாருங்கள், தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கு அரசாங்கத்திலேருந்து சம்பளம் பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை வளர்க்கும்படியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இஸ்ரவேல்னா யார், எகிப்தியருக்கு என்ன வேலை, அவங்க தாங்க எப்படி அடிமைகளாக வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லா வரலாற்றையும் அவனுக்கு சொல்லி வளர்க்குறான். வளர்ந்த பின்பு அவனை அரண்மனையில் கொண்டு வந்து விடுறான். இப்போ அரண்மனையில் இவன் வளர்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே நடந்ததான சில காரியங்கள் நமக்கு தெரியும். அந்த அரண்மனையில் இவன் அந்த எகிப்தியனை போலவே இவன் இருந்தான். எகிப்தியருக்குரிய எல்லா உரிமைகளும் இந்த மகனுக்கு இருந்துச்சு. மோசேக்கு படிக்கிற பாடங்கள் எல்லாமே நல்ல கற்று தேர்ந்தான். ஆனாலும் அவனுடைய சகோதரர்கள் 2 பேர் ஒரு நாள் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் சண்டை போடுறாங்க. அப்போ எகிப்தியன் அநியாயம் செய்கிறத பார்த்த உடனே மோசே என்ன பண்ணுறான், எகிப்தியனை கொன்று புதைத்துட்டு தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு நியாயம் செய்கிறான். அடுத்த நாள் இவங்களுடைய சகோதரர்கள் 2 பேருமே யுத்தம் செய்து சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது மோசே போய் அவங்களுக்கு நியாயம் சொல்கிறான். உடனே அவங்களுடைய சகோதரர் சொல்கிறாங்க, நேற்று அந்த எகிப்தியனை கொன்று புதைச்சது மாதிரி எங்களையும் புதைக்கலான்னு நினைச்சிருக்கிறியா, உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே மோசேக்கு தன்னுடைய காரியம்
எகிப்தில் இருக்கிற ராஜாவுக்கு பார்வோனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்ன உடனே தான் இவன் மீதியான் தேசத்துக்கு ஓடுறான். அங்கே ஓடி போய் அங்கே இருக்கிறதான ஒரு ஆசாரனுடைய வீட்டில் இவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனைகளை பார்த்து அவர்களை விடுதலை தரும்படியாக அந்த மோசேயை கர்த்தர் அவனை அழைக்கிறார். அவன் கையினாக 10 வாதைகளை செய்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, எகிப்திலிருந்து அந்த இஸ்ரவேலரை புறப்பட பண்ண தேவன் கிருபை செய்தார். அப்போ அந்த மோசேயை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதை போலவே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நமக்கு தெரியல. அதனால தான் நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசும் சில திட்டங்களை போட்டிருக்கிறான். அவன் ஒரு நாளும் பிசாசு நல்ல திட்டங்களை போட மாட்டான். பிள்ளைகளை அழிக்கும்படியாக, கெடுக்கும்படியாக தான் அவன் திட்டம் போட்டிருக்கிறான். இதுக்கு மத்தியில் இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த வருகிறதான ஆண்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிறைய தீமையான காரியங்கள் நடக்கும். அதிலிருந்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய அந்த அந்த அதிகாரத்தை கர்த்தர் ஜெபிக்கிறதான நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் ஜெபிக்கலைன்னா இந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. அந்த பிள்ளைகளை காப்பாற்ற நினைத்தா தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவார். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் சீரழிந்து போயிருக்கிறாங்க. காரணம் தெரியுங்களா? ஜெபிக்காத குடும்பம், ஜெபிக்காத தாய் தந்தை. ஆகவே தகப்பன்மாரையும் தாய்மார்களையும் நான் ஒரு விண்ணப்பம் செய்கிறேன். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஜெபிக்கலைன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இழந்து விடுவீர்கள். இந்த ஆண்டிலே இப்படிப்பட்டதான தீமைகள் நடக்கப் போகிறதாக கர்த்தர் நமக்கு உணர்த்தியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்மை ஜெபிக்கும்படியாக அர்ப்பணிக்கப் போகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக சபைக்கு விரோதமாக பெரிய திட்டங்களை பிசாசு தீட்டி வைத்திருக்கிறான். ஏரோதினுடைய கையிலிருந்து இயேசுவை காப்பாற்றினதான அவனுடைய தகப்பன், வளர்ப்பு தகப்பன், இயேசுடைய வளர்ப்பு தகப்பன் யோசேப்பு, அவன் நீதிமானாக இருந்தான், ஜெபிக்கிறவனாக இருந்தான். கர்த்தர் அதனால் அவனுக்கு அந்த இயேசுவுக்கு விரோதமாக ஏரோது செய்யக்கூடியதான திட்டங்களை வெளிப்படுத்தி உன் பிள்ளையை தூக்கிட்டு போய் காப்பாற்று என்று சொல்லி அந்த இயேசுவை காப்பாற்றினார். இப்போ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பிசாசுடைய திட்டங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டங்களை நீங்களும் நானும் அறிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து பிசாசுடைய திட்டங்கள் எதுவும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இது இந்த ஆண்டிலே நாம் ரொம்ப தீர்க்கமாக இந்த காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் தேவன் சொல்கிற வார்த்தைகளை கேட்குறோம். ஆனால் கேட்டுட்டு அந்த ஒரு வாரம் 2 மாதம் 1 மாதம் செஞ்சுருப்போம், அதுக்கப்புறம் மறந்து போயிடுவோம். நம் முடிவு பரியந்தம் நாம் தேவ பிள்ளைகளுக்காக, தேவனுடைய சபைக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, பொருளாதார நெருக்கடிக்காக, அரசாங்கத்திற்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் சும்மா இருந்தோம்னா பிசாசு அவனுடைய வேலையை செஞ்சிகிட்டே இருக்கிறான். அவன் இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே குற்றம் சாட்டும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தூங்கி கொண்டிருக்கிறோம். அல்லது என் வேலை தான் பெருசுன்னு என் வேலையில் நான் ரொம்ப அதிகமாக நாட்டத்தை செலுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லது என் குடும்பத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா என் வேலை தான் முக்கியம்னு சொல்லி வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேலைக்காக ஓடி சம்பாதித்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய அழிவு நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தினால தடுக்கவே முடியாது. நீங்கள் பண்ணுற ஜபந்தான் உங்களுடைய பிள்ளைகளை எல்லா தீமைகளிலிருந்து விலக்கி பாதுகாக்கும். ஆகவே இந்த நாட்களில் பெற்றோர்களுக்கு நான் மிகவும் தாழ்மையாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இவ்விதமாக நாம் தேவனால் கனத்திற்குரிய குடும்பமாக, கனத்திற்குரிய பிள்ளைகளாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் ஒருவேளை இனி பிறக்க போகிற பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த வருஷத்தில் பிறக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். அந்த பிள்ளைகளை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்ம சாட்சி கேட்டோம். ஜாய்சி அவங்க தம்பி ஜோஷுவாவை குறித்து அவங்க அம்மா சொன்னாங்க இல்லைங்களா? அந்த பிள்ளைக்கு பிசாசு என்ன பண்ணால் அந்த ஸ்கேனில் ரிப்போர்ட்லலாம் தாறுமாறான ரிப்போர்ட் வந்தது. அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க இதை அபார்ஷன் பண்ணிடணும்னு சொல்லி. அபார்ஷன் என்பது ஒரு பெரிய பாவம். ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளைகளை அந்த பாவம் செய்வதிலிருந்து தடை செய்து அந்த பிள்ளையை சுகமாய் பெற்றெடுக்க தேவன் உதவி செய்தார். அதே தேவன் தான் நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்க தேவன்
கிருபையுள்ளவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம், அவரை மாத்திரம் நம்புவோம், அவரிடத்தில் மாத்திரம் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் சொல்லுவோம். வேறு எங்கேயும் போய் நம்ம எந்த கட்டுக்கட்டவும் செய்ய தேவையில்லை, எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஜபம் ஜபம் ஜபம். இது மாத்திரம் செய்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமான சந்ததியாய் மாறும். உங்களுடைய பிள்ளைகளை யாராலும் தொட முடியாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடை செய்யவும் முடியாது. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு உயர்ந்ததான ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் கர்த்தர் இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த நாட்களிலே நம்மை சுத்திகரிக்கும்படியாக, அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தது போல, நாம் நம்மை சுத்திகரிக்கும்படியாய், குடும்பத்தை சுத்தமாக்கும்படியாய், எல்லைகளை கர்த்தர் பரிசுத்தமாக்கும்படியாய் நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எல்லைகளை சுத்தமாக்குவார். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க கனத்திற்குரிய பாத்திரங்களாக மாற்ற கர்த்தர் உதவி செய்வார். ஒருவேளை பிறக்கும் பொழுது கனவீனத்திற்குரிய பிள்ளைகளாக இருக்கலாம், பலவீனமான பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் பலவீனமான பிள்ளைகளை பலமுள்ள பிள்ளைகளாக மாற்ற கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அந்த பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த பிள்ளைகளை கொடுக்கலைங்க. அந்த நோக்கத்தை அறிந்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் கனவீனத்திற்குரிய பிள்ளைகளை கனத்திற்குரிய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார். அடுத்ததா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? அந்த 60ஆம் சங்கீதத்தில், ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதன்படி அந்த ஒளி வந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு, உலகத்திற்கு ஒளியாக வந்து பிறந்தார். அந்த இயேசு தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் அவர் தன்னுடைய ஒளியை வீசி கொண்டிருக்கிறார். இதை அறியாதபடிக்கு நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை ஒளியாக பார்க்க முடியாதபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிறது. அந்த இயேசுவை நம்பாதபடியினாலே நம்முடைய எல்லையில் ஒரு இருள் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த இருள் இன்னும் அதிகமாக வருகிறதான வருஷத்தில் அந்த காரிருள் ஜனங்களை மூடும் என்று சொல்லி தேவன் நமக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிக்கிறார். அதனால் காரிருள் வந்தால் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இல்லை. இப்பொழுது இருந்தே இந்த வருஷம் துவங்கிடுச்சு. இனி எப்போ பிசாசுடைய வேலைகள் அதிகமாக மாறும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், நம்முடைய தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நமக்கு ஒளி வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து பிறந்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்ததான இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் இறந்து பாதாளத்துக்கு சென்று அங்கிருந்து மறுபடியுமாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்பொழுது மறுபடியுமாக அவர் வரப்போகிறவராக இருக்கிறார். அந்த இயேசுவின் வருகையை தான் நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவர் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி இந்த பூமி முழுவதுக்கும் ஒளியாக மாற வேண்டும். அது நம்முடைய கையில் தான் இருக்குது. நாம் செய்யக்கூடிய ஊழியங்களுக்காக, நம்ம செய்யக்கூடிய ஊழியத்தில் நாம் சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக அந்த ஒளி இந்த பூமியில் அது பிரகாசிக்க போகிறது. ஆகவே நாம் சும்மா இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. எழுந்திரு என்று சொல்கிறார், உனக்கு ஒளி வந்தது என்று சொல்கிறார். ஒளி வந்துடுச்சு, இனிமேல் வரப்போகிறது கிடையாது. ஒளி வந்துடுச்சு. அந்த ஒளி தான் இயேசு கிறிஸ்து. அவர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும், நம்மளால் பார்க்க முடியும். சங்கீத புஸ்தகத்தில் 27ஆம் சங்கீதம், தாவீது எழுதினதான சங்கீதம். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்போது அந்த தாவீது எதற்காக ஆலயத்துக்கு போகிறாராம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவுமே அவர் ஆலயத்துக்கு வராரு. இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு வரோம், எதை ஆராய்ச்சி செய்கிறோம்?
இவங்க எப்படி வராங்க, இவங்க பிள்ளைங்க எப்படி வருது, இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க போட்டிருக்கிற நகை நல்லா இருக்குது, இவங்க போட்டிருக்கிற சாரீ நல்லா இருக்குது, இதை ஆராய்ச்சி பண்ண வரோமா அல்லது கர்த்தரை ஆராய்ச்சி செய்ய வராமா? அப்போது கடந்த வருடங்களில் நாம் வேறு எதெல்லாமா ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இந்த ஆண்டில் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது நாம் எந்த நோக்கத்தோடு வரணும்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், அவரை இயேசுவை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து இயேசு யார், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவருக்கு எதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவருக்கு பிடித்ததை நம்மளால் செய்ய முடியும், பிடிக்காததை நம்மை விட்டு விலக்கி போட தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாகவும் நம்முடைய இரட்சிப்புமாகவும் இருக்கிறார். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், என்னதான் இந்த இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் கர்த்தர் நம்ம மேலே உதிப்பார், அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனைகள். இஸ்ரவேல் பயந்தாங்க. அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வருவதற்கு மோசையை கர்த்தர் உபயோகப்படுத்தி வெளியே கொண்டு வரார். இப்போ வெளியே கொண்டு வந்தவன முன்னே பார்த்தா முன்னேற முடியாதபடிக்கு செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்வோனும் அவனுடைய சேனைகளும் துரத்தி கொண்டு வராங்க. இப்போது இஸ்ரவேலருக்கு ஒரே பயமாயிடுச்சு, பயந்து கொண்டு இருக்கிறாங்க. மோசைக்கிட்ட போய் முறுமுறுக்கிறாங்க, நாங்கள் பேசாமல் அந்த எகிப்திலே இருந்திருக்கலாமே, நாங்கள் செத்து போயிருந்தால் கூட பரவாயில்ல, இந்த வனாந்தரத்தில் எங்களை புதைக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லைன்னா எங்களை இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி தேவனுடைய வல்லமையை உணர முடியாதபடிக்கு முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. இதற்கு காரணம் அவங்களுக்குள்ளே வந்த பயம். அவங்களுக்குள்ளே இருந்ததான இருள், அவர்களுக்குள்ளே இருந்ததான வெளிச்சம் மங்கி இருளாக மாறினதுனால அவங்களுக்குள்ள தேவையில்லாத போராட்டங்களும் ஏளனங்களும் மோசையை விரோதமாய் பேசினதான வார்த்தைகள். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே நாம் தேவனை நம்பாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் நமக்குள் இருக்கிறதான பயம், நமக்குள்ள உலகத்தின் வெளிச்சமாய் வந்ததான இயேசு இல்லாதபடியினால நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிறதுனால நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். அதை நாம் ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே, இருளை விளக்கும்படியாக, இருளிலிருந்து எனக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாகவே நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க, உங்களை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நீர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இல்லாததுனால என்னுடைய வாழ்க்கையில் ஒரே இருட்டாக இருக்குது. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரே இருட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, பிள்ளைங்களை எப்படி வளர்க்கறதுனே தெரியல, குடும்பத்தில் இருக்கிற கலவரத்தை குழப்பத்தை எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு தெரியல, நான் இருளில் இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். வெளிச்சமாகிய தேவன், நீர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு விடுதலையை தாங்க என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள். அப்போ பயத்தில் பாருங்கள், அவங்க உளர்றாங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறாங்க, அவளை வெளியே கொண்டு வந்ததான மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. இன்றைக்கி நம்மையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததான தேவனுடைய வல்லமையை நம்மளால் உணர முடியல. தேவனுடைய சபையில் தான் இருக்கிறோம், ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாயில் வருகிற வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகள், பயம் நிறைந்த வார்த்தைகள், இதில் நான் குடும்பமாக அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்லி, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி தீமையான வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம். காரணம், நமக்குள்ள பயம் வந்துருச்சு. நமக்குள்ள வெளிச்சமாக இருந்ததான இயேசுவை நம்ம பார்க்க மறந்துட்டோம். நம்முடைய கண்கள் குருடாகி போயிடுச்சு. ஆனால் வெளிச்சமாகிய இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு இருளாகிய பிசாசுடைய திட்டங்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் மேல் என் மகிமை உதிக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நீ மகிமையை காண போகிற, நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறேன். தேசத்தில் பிசாசினாலே நியமிக்கப்பட்டிருக்கிற தீமைகள் தேசத்தில் நடந்தாலும் அது உன்னையோ உன் வீட்டையோ உன் சந்ததியோ அதால்
தொட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை நம்பி இருக்கிறோம். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறார். அவர் தான் நமக்கு இம்மட்டுமாக உதவி செய்ததான தேவன். இம்மட்டுமாய் உதவி செய்ததான எபெனேசர் அவர் தான் நம்மை இனிமேலும் நடத்த, இந்த வருடத்தில் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களிலே நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து, பாடுகளை பார்த்து நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை அழைத்ததான தேவன் நம்மை வழி நடத்தும்படியாய் தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபேன் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 27:1 கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் ரட்சிப்பும் என் ஜீவனின் பலனுமாய் இருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் பலனாய் இருந்தார். இன்றைக்கு நம்முடைய பலனாகிய தேவனை நாம் மறந்து போயிட்டோம். நம்முடைய பலனை நாம் இழந்து போயிட்டோம். கர்த்தரை யார் என்று அறியாதபடிக்கு பலவீனத்தினால் இருக்கிறோம். பலவீனத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிக்க போகிறோம். நம்முடைய ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அடுத்ததா அவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். 27 27:3 எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் இருள் பூமியும் காரில் ஜனங்களை மூடினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தேவன் பேரில் நமக்கு இந்த நாட்களில் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லைன்னா நம்முடைய பண்ணுகிற ஜெபம் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரவே வராது. ஆகவே விசுவாசத்தோடு நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நிறைவேறுதலை கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மை காண செய்ய போகிறார். 27:4 பாருங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை அவர் கேட்டார், அதையே நாடினார். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாய் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாய் தாவீது தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடினார். இதுதான் அவருடைய வாழ்க்கையின் முடிவு. இறுதி வரையிலும் அவர் தேவனை மாத்திரம் தான் நம்பிக்கொண்டிருந்தார். எத்தனையோ யுத்தங்கள் செய்தாலும் அந்த யுத்தத்திற்கு மத்தியில் அவர் கர்த்தரை மாத்திரம் பிரதானமாக வைத்திருந்தார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனை தேடும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். ஆகவே இந்த நாட்களில் பிரதானமான நம்முடைய தேவை இயேசுவாக மாறும் பொழுது நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். அடுத்ததாக அடைக்கலமும் மறைவிடமும் அவரிடத்திலே உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதம் 27:5 பாருங்கள். தீங்கு நாளிலே இருளின் நேரங்களிலே தம்முடைய கூடாரத்திலே மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் நம்மை நிறுத்தப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவரும் மறைவிடமாக இருக்கிறார். அடுத்ததாக நமக்கு இருளிலிருந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். 27:6 பாருங்கள். நம்முடைய 6 வாசிக்கலாமா? 27 கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. வெற்றியை கொண்டாடக்கூடியதான ஆண்டு இதுவாக இருக்கிறது. இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்ததான தோல்விகள், பலவீனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி அதிலிருந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவனாக இயேசு இருக்கிறார். அதனால் இந்த ஆண்டில் நாம் எழும்பி பிரகாசிக்க போகிறோம். நம்முடைய ஒளி வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் இல்லாதபடிக்கு இருளிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தரிடத்தில் உண்டு. அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த ஜெபத்தை நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஏறெடுக்க போகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதான இந்த ஆண்டிலே பிசாசினால் நியமிக்கப்பட்டிருக்கிற தீமையான காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அவைகளிலிருந்து நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய வாலிப பிள்ளைகளும் சபை மக்களும் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக இந்த நேரத்தில் உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்ததான இந்த நல்ல ஊழியத்தை
வைத்திருக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய குடும்பத்தின் தலைவருக்காக, உங்களுடைய குடும்பத்தின் தலைவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் தான் உங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தின் தலைவருக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான ஆண்டவரே அருமையான எங்களுடைய அந்த தலைவருடைய மனைவிக்காக நன்றி சொல்லுகிறோம். அவளுக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் கொடுப்பீராக. எல்லா விதமான பலவீன நேரங்களிலும் கர்த்தாவே நீர் அந்த மகளை உங்களுடைய கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி. கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டில் எங்களுடைய பிள்ளைகளை எந்த விதமான தீமையோ பலவீனங்களோ தொட முடியாதபடிக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் திறப்பில் நிற்கும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த காரியத்தில் ஒப்பு கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆத்துமாவுக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக உமக்கு நன்றி சொல்றாப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களுடைய தலையை உயர்த்தி ஹல்லேலூயா எங்களுடைய எதிராளிகளுக்கு முன்பாக நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் எங்களை கர்த்தாவே இந்த நாட்களில் தூங்கி கொண்டிருந்ததான ஆண்டவரே எங்களை எழுப்பி நிறுத்தினதற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல கிருபைக்காக நன்றி. உங்களுடைய சமூகத்தில் ஓடும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக நாங்கள் எங்கள் குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் மேல் பிசாசுடைய கை போட முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறதான எல்லா தீமையான குழிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. எங்களுக்கு எதிராக பிசாசினால் செய்யப்பட்டிருக்கிறதான எல்லா தூக்கு மரத்தில் அவனே தூக்கிலிடப்படுவானாக. ஆமான் செய்ததான தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கிலிடப்படுவானாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வீராக. எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்வீராக. எங்களுடைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வரும்படியாக கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய லக்கை நாங்கள் ஒரு நாளும் மிஸ் பண்ண போகிறது கிடையாது. கர்த்தர் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதான இந்த லக்கை நாங்கள் நோக்கி ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. லக்கு தெரியாதபடிக்கு இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளுவீராக. அவளுக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த லக்கை அவர்கள் பார்த்து அதன்படி ஓட, அதில் சரியாய் ஓட கர்த்தர் அவளுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எழுந்திருந்து கர்த்தாவே எங்களுடைய ஒளியை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த நாளில் வந்திருக்கிறோம். உங்களுடைய ஒளியினாலே நீர் எங்களை நிரப்புவீராக. உங்களுடைய ஒளியை எங்களுடைய குடும்பத்துக்கு தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஒளியினாலே எங்களுடைய எல்லைகளை நீங்கள் ஆண்டவரே நிரப்பும்படியாய் ஹல்லேலூயா சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையுள்ள அந்த புயமானது எதிராளிகளை துரத்தி அவர்களை கர்த்தாவே தகர்த்து போடும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எதிராளிகளுடைய பற்களை தகர்த்து போடுவீராக. எங்களுக்கு எதிராக தீமையான திட்டங்களை தீட்டி எங்களுக்கு எதிராக செயல்படும்படியாக காத்து கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால பிடுங்கப்பட்டு தேவனுடைய சித்தமானது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் வேண்டிய கிருபைகளை கொடுங்க. எங்களுடைய எல்லைகளில் தேவனுடைய பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பொருளாதாரத்தில் பெரிய சீர்குலைவு ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறீர். என்ன பொருளாதார சீர்குலைவு ஏற்பட்டாலும் அது எங்களையோ எங்களுடைய குடும்பத்தையோ எங்களுடைய தொழிலையோ எங்களுடைய சந்ததியோ எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது ஆண்டவரே. காரணம் நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் மூடப்பட்டு வேலையில்லாத திண்டாட்டம் ஏற்பட போகிறது இந்த ஆண்டில். இதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த பெரிய கம்பெனிகளில் வேலை செய்கிற நம்முடைய சபையில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் செய்கிறதான வேலை செய்கிற இடங்களையும் அவருடைய அலுவலகங்களையும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதிலிருந்து பிள்ளைகளுக்கு எதிராக தீமையான காரியங்களை செய்யும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சத்துருவின் கரத்திலிருந்து பொருளாதாரத்தை பிடுங்கி தேவனே நீர் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அரசாங்கத்தில் கர்த்தாவே காணப்படுகிற தீமையான காரியங்கள் அகற்றப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறதான எல்லா பொல்லாதவர்களுடைய செயல்பாடுகளும் தடுத்து நிறுத்தப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எங்களை ஆச்சரியப்பட பிரகாரமாக எங்களை உயர்த்தி நிறுத்தி ஆண்டவரே எங்களுடைய கரத்தை நீர் மேன்மேலுமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காக நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர், உங்களுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்தீர். அதை நினைவு கூறும்படியாக அந்த நாளில் வந்திருக்கிறோம். தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்ததான நீர் எங்களுக்காக சிந்தினதான அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ண போகிறோம். உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. அந்த சரீரத்தை நாங்கள் புசிக்க போகிறோம். ஆகவே உங்களுடைய சரீரத்தில் புசிக்கவும் உங்கள் இரத்தத்தில் பானம் பண்ணவும் வந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுடைய
வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. அவருடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்வீராக. தடைகளை மாற்றி போடுவீராக. அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றுவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் கடன் பாரத்தில் கடன் பிரச்சனை இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டில் எந்த கடனும் வாங்காதபடிக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் மாற்றும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் அறியாமையில் நாங்கள் செய்ததான தவறுகளின் நிமித்தமாக நாங்கள் பட்டதான எல்லா கடனையும் அடைக்க தேவரின் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறீர். நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் பெருகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இழந்து போன எல்லாவற்றையும் இந்த ஆண்டில் பெரும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களும் சுகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை வந்து சேரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். அதிசயத்தக்க விதமாக நீங்கள் உங்களுடைய எல்லைகளில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த ஆண்டிலே உங்களை தேடி வர கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இதுவரையிலும் ஜெபித்ததான உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த ஆண்டிலே அதற்குரிய பதிலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடி காணப்பட்டதான அந்த இடங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எட்டாத உயரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்த போகிறார். இதுதான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற வாக்குத்தத்த வார்த்தைகள். இதை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நீரே எங்களுடைய மகிமையும் கேடகமும் எங்களுடைய தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை எழும்பும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் இந்த நாளில் உமக்காக எழும்பி நிற்கிறோம் ஆண்டவரே. உமக்காக ஓடுகிறோம் ஆண்டவரே. உமக்காக செயல்படுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவரீர் நீர் எங்களுடைய வெளிச்சத்தை ஆண்டவரே இருளை வெளிச்சமாய் மாற்றினதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையில் இருண்டு போயிருக்கிற பகுதிகள் ஆண்டவரே இந்த நாளிலே பிரகாசம் அடைவதற்காக ஸ்தோத்திரம். இருண்ட பகுதிகள் எங்களுடைய தேசத்திலே வெளிச்சத்தினாலே நிரப்பப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தின் மேலும் கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கர்த்தர் வெளிச்சமாய் உதிப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. அது எந்த மேகத்தினாலும் மூட முடியாது ஆண்டவரே. நீர் மகிமையின் மேகமாக எங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி இதுவரையிலும் காணப்பட்ட இருளை விலக்கி எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. அவருடைய பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. ஆண்டவர், உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக இருந்தாலும் ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அதை ஆண்டவரை புதிதாக நீங்கள் மாற்றுவதற்காக ஒரு புதிய எல்லைகளுக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போவதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் மூடி இருந்தாலும் கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புது எக்ஸ்டென்ஷனை கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய வாசலை திறப்பதற்காக நன்றி. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டிலே கர்த்தர் திறக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவீராக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி, உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதித்தது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய மகிமையினாலே நீர் எங்களை மூடி மறைத்துக் கொள்வதற்காக நன்றி. பெற்றுக்கொண்ட மகிமையை நாங்கள் ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு, எந்த காரியத்தினாலும் உங்களுடைய மகிமையை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் நாங்கள் சேர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிமையின் மேல் மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாகவும் மனமதிலே மகிழ்ந்திடுவோம் தரிசிக்கவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஆமென். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவேன் மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. உந்தன் பாதம் என்னை பலியாய் உம்மை மனதுடன் ஒப்படைத்தேன். உந்தன் பாதம் என்னை பலியாய் உம்மை மனதுடன் ஒப்படைத்தேன். ஏற்றுக்கொண்டருளும்
தேவ பலன் விளங்கும், தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவியினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. தேவசாயல் தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம், தேவசாயல் தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். எந்தன் வாஞ்சையிதே என்று சேர்ந்திடுவே, என்னை நிரப்பிடுவே தம்மாவியினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. ஆவியாத்மா தேகம் முழுதும் அன்பர் இயேசுவின் சொந்தமாமே, ஆவியாத்மா தேகம் முழுதும் அன்பர் இயேசுவின் சொந்தமாமே. பூரண மருளும் ஆயத்தப்படுத்தும், பாடி பறந்திடுவேன் தம்மாவியினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. ஜீவஜலமே பொங்கி வருதே, ஜீவ ஊற்றுகள் திறந்தனவே, ஜீவஜலமே பொங்கி வருதே, ஜீவ ஊற்றுகள் திறந்தனவே. தம் கரம் பிடித்தே அங்கு வழி நடத்தும், தாகம் தீர்த்திடுவேன் தம்மாவியினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. பாதம் ஒன்றே போதுமென்றே பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன், பாதம் ஒன்றே போதுமென்றே பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன். இந்த வாக்குகளே எந்தன் போஜனமே, என்னை பலப்படுத்தும் தம்மாவியினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. ஹல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை எல்லாம் ஒன்றே உள்ளதா இருக்கணும். இந்த வருஷத்தில் தேவனுடைய மகிமை அது மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. உடைய மகிமை ஒன்றைக்காக தான் இந்த ஆண்டலை நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம்.
சபையாய் குடும்பமாய் தேவனுடைய மகிமையினாலே நிரம்பும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை நாங்கள் பார்த்திராத ஒரு புதிய மகிமையை கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்காக நன்றி. அது எங்களுடைய எல்லைகளிலிருந்து அது பீறிட்டு வெளியே பாய போகிறது. தேவனை இருளில் இருக்கிற ஜனங்கள் அதை வெளிச்சத்திலே பார்க்க போகிறார்கள் ஆண்டவரே. பூமி இருளை ஜனங்கள் காரிருளை மூடும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஜனங்களை காரிருள் மூடி இருந்தாலும் எங்களுக்குள்ளாக இருக்கிறதான தேவ மகிமை எங்களுடைய ஊழியத்தின் மூலமாய், எங்களுடைய குடும்பத்தின் மூலமாய், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு ஜனங்களை, காரிருளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடைய மகிமையினால் எங்களை நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அந்த மகிமையில நம்ம ஒரு நாள் திருப்தியே இருக்கக்கூடாது. கர்த்தாவே இன்னும் அதிகமான மகிமையை, கர்த்தாவே இன்னும் அதிகமான மகிமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. மோசே தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாரு பார்த்தீங்களா? அதை போலவே நம்முடைய ஜெபம், தேவனை உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. குடும்பமா உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும், சபையா உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும், எங்களுடைய சின்ன பிள்ளைங்க உங்களுடைய மகிமையை பார்க்கணும், எங்களுடைய வாலிப பிள்ளைகள் உங்களுடைய மகிமையை பார்க்கணும், எங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்தில் தேவனுடைய மகிமையை நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்யுங்க. அதற்காகவே நீங்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. மகிமைக்காகவே எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. மகிமைக்கென்றே நீங்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க தெரிந்து கொண்டதான அந்த நோக்கத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே நிறைவேற்றி தருவீராக. ஹல்லேலூயா. தேவனே உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டதான நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இதன் பின்பு கேட்க போகிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. தேவரே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடையப்படாது. பிசாசு ஆண்டவரே எங்களுக்கு எதிராக உருவாக்கி வைத்திருக்கிற எந்த தீமையான காரியங்களும் இனி ஒருபோதும் எங்களுக்குள்ளாய் கடந்து வருவது இல்லை ஆண்டவரே. சங்கடக்காரன் அழிந்து போனான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவரீர் நீர் அந்த பிசாசுடைய வல்லமைகளை சங்கரித்து எங்களை உம்முடைய மகிமையினால் நிரப்பினதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற தடைகளை மாற்றி, பலவீனங்களை மாற்றி நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.